சபையார். நான் சொல்கிறது நம்ம சபையார் அப்படி இல்லை. இது ஒரு குறிப்பிட்ட சபை மார்க்கத்தின் பேரை வைத்து நான் இந்த சபையாக்கும், நான் 75 வருஷமாக எங்கள் தாத்தா முப்பாட்டிகள் பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தில் இந்த இடத்துல எங்களுடைய இடம். இது உரிமையின் பேரில் சொல்கிறது, அதிகாரத்தின் பேரில் இல்லை. இது எங்களுடைய இடம். இந்த குடும்பத்துக்கு என்று இருக்கிறது. எங்கள் அப்பா தாத்தா எல்லாம் தண்ணி ஊற்றி செடியெல்லாம் வளர்த்தது எது எங்கள் இப்படி தான் போய் கொண்டிருக்குமே தவிர, இது ஆலயம் சுற்றி கொண்டு வருமே தவிர நமக்குள்ளே காணப்படுகிற அடிமைத்தனம் என்னன்னு தெரியாது. உயிர்த்தோடைய வல்லமை. காலைல கேட்ட பிரசங்கம் வேறு, மதியானம் இப்போது கேட்குறது வேறு. காலைல வராதவங்க யூடியூப்பில் வரும், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வரவங்க இதை நிறைய கேட்டுக்கொள்ளுங்களேன், யூடியூப்லேயும் வரும். இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, உயிர்த்தோடைய வல்லமை என்றால் நீங்கள் தனித்து நிற்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் உயிர்த்தோடைய வல்லமை. பலவீனத்தின் ஆவி, இது மாம்ச பலவீனம் இருக்கும். நம்ம தாவீது மாதிரி எதிர்ப்பாளரை பார்த்தோன்னே டக்குன்னு அட்ராக்ட் ஆகிடுவாங்க. அதுக்கு காரணம் மீகால் ஒரு மிகப்பெரிய காரணமாக காமிச்சிடலாம். பொண்டாட்டி சரியில்லையா, அதான் அந்த மனசு அப்படி ஆகிட்டான். ஒரு மனுஷனுக்குள்ளே பல பகுதிகள் இருக்கிறதுலே பல பகுதிகளில் சில பகுதிகள் பலருக்கு உபயோகமாக இருக்கும். அலுவலகத்திலே ஒரு முத்திரை இடுகிறதால் ஒரு கையொப்பம் இட்டால் எங்கேயோ போயிடலாம். அந்த மனுஷனை தெரிந்து வைத்தாலும் வாழ்க்கை சிரமமாயிடும். இப்போ அவன் தவறு செய்கிற பொழுது மாம்சம் தானே என்ன செய்யும், அந்த மனுஷனுக்கு வீடு சரியில்லையா, வீட்டம்மா சரியில்லை, அதனால தான் அப்படி இருக்கான். அந்த பெண்மணி நல்லா சம்பாதிக்கிற பெண்மணி, சொந்த வீட்டு பெண் குமார்த்தி சொல்லுகிறேன். தாய் தகப்பனுடைய வீடு சுருங்கி நொறுங்கி காணப்படுது பொருளாதாரத்தில். நல்லா சம்பாதிக்கிறா. புருஷனுக்கு அவளுக்கும் பெரிய கருத்து வேறுபாடு வருது. தாய் வீட்டை தேடி வருகிற ஆறுதலுக்கு ஒரு 2 நாள் இருந்துட்டு போகலான்னு. அவளை அப்படியே நிரந்தரமாக தக்க வைக்கிற குடும்பங்கள் ஆயிரங்கள் இன்று பூமியில் உண்டு. ஏன்? பொருளாதார பலவீனம். அடுத்தடுத்து பிள்ளைங்களை ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சோம், சரிப்பட்டு வரல, வந்துரு நான் பார்த்துக்கிறேன். சண்டை போட்டு வந்த ஸ்பீடில் சொன்னால் எல்லா பொண்ணும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். கட்சியில் தெரியாது, அரிசி பார்த்து 2ஆக்குறான் தவப்பன்னு. இந்த மாதிரி நாசமாக போன குடும்பங்கள் எத்தனையோ. பொருளாதார பலவீனம் தகப்பனுக்கு இருக்கிறது, அவளுக்கு வேறு மூர்க்கத்தனம் அவளுக்கு இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்கிறான். வாலிப வயதில் தெரியாது, ஒவ்வொன்றா கல்யாணம் ஆகி போயிடும். அப்புறம் தாய் தகப்பன்னு டிக்கெட் வாங்கிடுவாங்க, இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு விவாகரத்து ஆகிடும், தனித்து காணப்படும். ஒரு காலகட்டத்தில் இவளுடைய பொருளாதாரத்தை காட்டும் சகோதரர்களுடைய பொருளாதாரம் பிரித்து விளங்கும். ஒரு 50,000 சம்பளங்களுக்கு 55,000 60,000 வரைக்கும் ஆயிரங்களில் போய் கொண்டிருக்கும். தம்பி எல்லாம் ஐடி படிச்சுட்டு அமெரிக்கா போயிட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிப்பான். தங்கச்சி அந்த நாட்டில் இருக்கும், தாய் தகவன் பரலோகத்தில் இருப்பாங்க. இவளுடைய பொருளாதாரத்தை ஒரு பொருட்டாவே என்னாத காலம் வந்துடும். அப்போ இவன் எல்லாருக்கும் செல்லா காசாக போயிடுவான். பட்டாத்துக்கு வாழா வெட்டின்ற பேரும் சம்பிரதாயம் கொடுத்துரும். யாரும் ஒருத்தனும் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டான். இது குடிய கெடுக்க வந்ததுன்னா தனித்து இருக்கு. பாருங்கள் எப்படியெல்லாம் ஆச்சு. பொருளாதார பலவீனத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி எல்லாம் சேர்ந்து குடும்பத்தை நாசம் பண்ணி விடுகிறது.